Hi guys, welcome to Quick Throw and I'm man of my words. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க ஒரு ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நீங்கள் வந்து நான் சி ப்ரோக்ராம் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற எடிட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது டேவ் C++. ஸோ இந்த எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் ஆக்சுவலாக எப்பயும் ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு சைஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஃபாண்ட் சைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் இன்க்ளூட் பண்ணணும் ஒரு சில ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்கான லைப்ரரி. ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல் ஒன்று இன்புட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த ரெண்டு லைப்ரரி போதும் நமக்கு வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து கிரியேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ எனக்கு இதில் பேசிக்காக என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அரே வேணும். ஸோ அதுக்கான டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர்னு கொடுக்குறேன். அண்ட் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லென்த் ஆஃப் த அரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் அந்த என்னன்னு ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இன்டீஜர் வேணால் வந்து அடுத்தடுத்து கிரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போயே கால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் கைஸ். கிரியேட் வாய்ட் கிரியேட்டே வச்சுப்போம். வாய்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்டீஜர் ஐ ஒன்று கிரியேட் பண்ணி, ஸோ அது எனக்கு தேவைப்படும் ஃபார் லூப்காக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் printf நான் என்ன சொல்ல போகிறேன்னா, enter the length of the array you need அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்லாஷ் ஆக்சுவலாக எனக்கு வந்து சரியாக தெரியல நியூ கேரக்டர் இந்த ஸ்லாஷான்னு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன்எஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னாங்க லென்த் ஆஃப் த அரே வந்து நான் ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ அந்த வேரியபிள் வந்து இதை சேவ் பண்ணிப்போம் லென்த்தை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப். ஸோ அந்த ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக i = 0ன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ லெஸ் தென் என்ன இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ள என்ன பண்ண போகிறேன்னா printf ஓகே enter the first element. ஸோ அதனால் %d கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா நான் கொடுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ப்ராக்கெட்டில் வந்து லிஸ்ட்டுக்கான சாரி கைஸ் அண்ட் i+1. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அரேவோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எதுவாக இருக்குன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும், நமக்குலாம் தெரியும். பட் ஒரு யூஸராக வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் i+1 அப்படின்னு ஜென்ரலைஸ்ட் ஃபார்முக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேன்ஆஃப். ஸோ ஸ்கேன்ஆஃபில் வந்து என்ன பண்ணணும்னா இங்கேயும் நான் வந்து ஒரு இன்டீஜர் தான் ஆக்சுவலாக டேட்டாவை வாங்க போகிறோம். ஸோ அதனால் அதை கொடுக்குறேன். ஸோ இது எங்கே போய் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐ. ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை வாட்டி லூப் ரன் ஆக போகுதுன்றது ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த எலமெண்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா, ஸோ லென்த் ஆஃப் த எலமெண்ட்டை பொறுத்து இந்த லூப் அத்தனை வாட்டி ரன் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே இன்னொரு செக் கூட பண்ணிக்கலாம். லைக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி வந்து நம்ம கொடுக்குற அரேயோட சைஸ் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா அரே சைஸ் அதாவது 5 தாண்டுதுன்னா நம்மளால் வந்து ஒரு லென்த் அந்த அளவுக்கான ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ்லாம் நீங்களே அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி. பட் நான் இப்போதைக்கு பேசிக்காக ஒரு கிரியேட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ வந்து நாங்கள் ஓகே செமிகாலன் வைக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ வச்சுட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. மோஸ்ட்லி முடிஞ்சளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏஆர்ஆர்னு மட்டும் நான் சேவ் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுது? ஓகே சாரி, இங்கே லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். சார் நம்ம இங்கே லிஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, நான் அந்த அரேயில் தான் போய் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஏஆர்ஆர் அரே கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் என்டர் த லென்த் ஆஃப் த அரே யூ நீடுன்னு கேட்குது. ஸோ எனக்கு என்ன லென்த் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3 எலமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 3 எலமெண்ட் இருக்காங்க மட்டும் அலாட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, வெளியே வந்துருச்சு. ஸோ என்னன்னு பார்ப்போம் கைஸ். சாரி கைஸ், கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். நான் அதிகமாக சி ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன், பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் வருது. ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல ஆம்ப்ளிகன் சிம்பிள் போட முடியல. ஸோ அதுதான் அங்கே எனக்கு வந்து எரர். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எனக்கு கரெக்டாக இருக்காங்க. என்டர் த லென்த் ஆஃப் த அரே யூனிட். ஸோ எனக்கு வந்து 3 அண்ட் என்டர் த ஃபஸ்ட் டேட்டா கேட்குறேன். ஸோ 23 கொடுக்குறேன். செகண்ட் டேட்டா வந்து 45 கொடுக்குறேன். அண்ட் தேர்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 56ன்னு கொடுக்குறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு அரே கிரியேட் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அரே இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இதில் வந்து சேவ் ஆகிருக்கா இல்லைன்னு எப்படி நம்ம படித்து பார்க்குறது, அதான் டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன் கைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து கிரியேஷனோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.